அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கான அற்புதமான ஒரு தீபத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம அம்மனுக்கு நான் அந்த தீபம் ஏற்றி காமிச்சேன். அப்புறம் ஒரு புள்ள பார்த்திங்கன்னா வெத்தலை மேலே வச்சு ஒரு 5-6 விளக்கை எரிய விட்டுருந்தாங்க. அந்த போல் நம்ம இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இதை எப்படி சரியாக நம்ம ஏற்றணுங்கிற முறையை நம்ம பார்ப்போம். அது மாதிரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவங்க கடைகளில் நிறைய விற்கிது, இந்த வாங்கிக்கலாம் அந்த தீபத்தை. இது வந்து நமக்கு 50 சூளம் வந்து நம்ம அம்மனுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு வேல், இதுவும் நான் வந்து கும்பகோணம் போயிருந்தேன். அதனால் இது வந்து பித்தளை கிடையாது, ஐம்பொன். இதோட கலரே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களா, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் உங்கள்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டியிருக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த பஞ்சகவ்யா விளக்கு பற்றி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி. இந்த பஞ்சகவ்யா விளக்கு பார்த்திங்கன்னா பசுமாட்டிலேருந்து வர்ற கோமியம், நெய், தயிர், பால், சாணம் இதை கொண்டு தயாரிக்கப்படுறது தான் இந்த பஞ்சகவ்யா விளக்கு. இதை வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சகவ்யா தீர்த்தங்கிறது அது வேறு. இது வந்து சாணத்தில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு போட முடியுமோ அதுமாரி போட்டு பிசைஞ்சி நம்ம வந்து இதை ஒரு தீபமாக தயாரிச்சுக்கலாம். இதை வந்து வெறும் பூஜை ரூம்லேயே தான் எரிய விடணும்னு இல்லை. அது எரிய ஆரம்பித்த நாளையில் நம்ம வீடு முழுக்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு அதில் வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து 21 மூலிகை கலந்து நான் சாம்பிராணி அரைச்சி வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. அந்த சாம்பிராணியை உள்ளுக்கு தூவி விட்டுட்டு சுற்றி பச்சை கற்பூரம் இல்லை சாதாரண கற்பூரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் செய்யக்குள்ள ஒரு யாகம் வளர்த்ததற்கான ஒரு நல்ல அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும். அதுமாரி துஷ்ட சக்தி, தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதுங்கெல்லாம் காணாமல் போயிடும். அதுமாரி நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒன்று தான். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன சாம்பிராணி பொடி தூவீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய்யை விட்டு நல்லா திருநூல் போட்டு ஏற்றிட்டு இதை மாதிரி நீங்கள் வீடு முழுக்க அதை வந்து சுற்றி காட்டக்குள்ள அந்த புகை வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆகிடும். நிறைய தீபம் ஏற்றாதீங்க. இதை வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில், பௌர்ணமி, அமாவாசை போன்ற முக்கியமான நாட்களில் இந்த தீபம் ஏற்றலாம். ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வறுமை இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 48 நாள் கூட ஏற்றலாம். இந்த விளக்கு ஒரு விளக்கு 5 ரூபா அப்படி தான் விற்பாங்க. நீங்களே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ செலவு கூட வராது. செஞ்சு வச்சுட்டு தொடர்ந்து ஏற்றக்குள்ள நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்ரேஷனோட லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். நம்மளோட கோரிக்கைகளும் நிறைவேறும். பாருங்கள், நல்லா எரிஞ்சு அப்படியே கங்கு போல் சாம்பல் ஆகிடும். அதை வந்து நீங்கள் நெற்றிக்கு இட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாம்பலை நம்ம நெற்றிக்கு இட்டுக்கலாம். திரும்ப இதை வந்து நீங்கள் தோட்டத்துக்கு போடுறவங்களும் தண்ணியில் கரைச்சிட்டு செடிங்களுக்கும் ஊற்றலாம். ரொம்ப ஒரு நல்ல ஆற்றல், செடியும் நல்லா செழிப்பாக வளரும் பிள்ளைங்களா. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாசி சிவன்ராத்திரி அன்றைக்கி ஏற்கனவே நல்லா சுத்தமான சாணமாக எடுத்து சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுப்போம். கருக்காக வரும் இல்லையா அறுவடையாகி, அந்த நேரத்தில் அதுக்குள்ளே வச்சு கற்பூரம்லாம் வச்சு அதுக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு பூஜை பண்ணி தான் அந்த விபூதியை தயாரிப்போம். இப்போ தான் எல்லாம் கடையில் வாங்குற மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போவும் இந்த மாதிரி விபூதிகள் தான் தயாரித்து நமக்கு நெற்றிக்கேட்டுக்க பயன்படுத்திட்டு வரோம். நீங்கள் இந்த விளக்கை வந்து விபூதியாக்கி இதை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் பிள்ளைங்களா. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.